1958 லாய்ஸ்ட் ரோடு வீட்டிற்கு சென்றபோது என் மனக்குறைகளை சொல்லி நாடகத்திற்கு உதவும்படி கேட்டதற்கு பார்க்கிறேன் என்று சுருக்கமாக பதில் சொல்லிவிட்டு படப்பிடிப்பிற்கு போய்விட்டார். 1960 என் சிரமங்களை கூறி நாடகத்திற்கு நிதியுதவி கேட்டு கடிதம் எழுதினேன். அவரிடம் நிதி உதவி செய்ய வசதி இல்லை என்று உதவியாளரின் மூலமாக பதில் வந்தது. எம்ஜிஆர் எழுதிய கடிதத்திற்கு பதில் கடிதம் எழுதிய நான் சற்று திமிராக, பாத்திரம் அறிந்து பிச்சை எடு, கோத்திரம் அறிந்து பெண்ணை எடு என்பார்கள். இதைப்போல எனக்கு அளித்திடும் பொருளுதவி விளம்பரமாகாது போய்விடுமோ என கருதி எனக்கு உதவி செய்ய தயங்குகிறீர்கள். நல்லது. இருப்பினும் தங்கள் கொடுக்கும் குணம் குறையாதிருக்க வேண்டுகிறேன். நன்றி என எழுதியிருந்தேன். ராமவரம் தோட்டத்திற்கு மாறிய பின் அங்கு அவரை சந்திக்க முயன்று பயனில்லை. 1970 திருச்சியில் ஜெயலலிதாவின் காவிரி தந்த கலைச்செல்வி என்ற நாட்டிய நாடகம் நடைபெற்றது. அதற்கு தலைமை தாங்க வந்த எம்ஜிஆர் திருச்சி ஆஸ்பி ஹோட்டலில் தங்கியிருந்தார். இந்த சந்தர்ப்பத்திலாவது எம்ஜிஆரை